ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவில் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகோதர சகோதரிகளே, இப்போது கால நேரம் எப்படி இருக்கிறது, எதெல்லாம் நாம் கவனம் செலுத்தணும், எதில் நன்மை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் ரிஷபராசி அன்புள்ளங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் கிரக மாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாத நாம் வருட கிரக மாற்றங்களை மெயினாக வைத்து கொள்ளுகிறோம். அப்போது வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு, கேது, சனி பகவான், குரு இவங்க ரொம்ப முக்கியமான மாற்றமாக பார்க்குறோம். ஆனால் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு எதில் நன்மை கிடைக்கப் போகிறது, இந்த கால நேரம் எப்படி இருக்குது, பொதுவாக கால நேரம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் வைத்து கொண்டால் அனைத்திலையுமே வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போது ரிஷபராசிக்கு ராகு 10ஆம் இடத்துல வெற்றி கிடலாம். அதே போல் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ இவர்கள் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். அது குரு 2ஆம் இடம், அதுவும் லாபஸ்தானமாக உட்கார்ந்துருக்கார். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றங்களால் நீங்கள் என்ன மாதிரியான கால நேரத்துக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னது நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். சினிமா கலைத்துறைகளிலே இருக்கக்கூடிய நபர்கள், சங்கீதம், நாட்டியம், நடிப்புத்துறை, மொத்தத்தில் கலைத்துறைன்னு எடுத்துக்கொண்டாலே அதில் 63 விதமான கலைகள் வந்துடுது. அந்த கலைகளிலே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் அதிக பணவரவும் கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே ஒரு திடீர் வருமானமும் உண்டு. சாமானியனாக இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே திடீர்னு ஒரு வருமானம் காத்திருக்கிறது. அதே போல் தொழிலில் நீங்கள் நினைக்கலாம், அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முதலீடை செய்வது, அல்லது ஒரு பெரிய நிறுவனங்கள் பேரில் முதலீடு செய்வது, இந்த கால நேரம் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது. பெரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ உறவுகள், சொந்த பந்தங்களில் உறவு கர்மான்னு பேர். இந்த கர்ம காரணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உறவுகள் அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நம்ம வசிக்கின்ற இடத்துல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், சிறு குழந்தைகள், இவர்கள்லாம் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆறுகள், குளிக்க செல்லுகின்ற இடம், இது மாதிரியான இடங்களில் குழந்தைகளை நம்ம இந்த நேரத்துக்குள்ளே ரிஷபராசியில் பிறந்திருந்தால் விடவே கூடாது, கவனமாக பார்க்கணும். அதே போல் வீடு மாற்றம், ஏன்னா இந்த வீட்டில் நான் இத்தனை வருஷமாக இருந்தேன், ஒரு நன்மையும் நடக்கலை அப்படிங்கிறவா இந்த நேரத்தில் வீடு மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதை நீங்கள் கவனமெல்லாம் எடுத்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் துறையில் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு இந்த நேரத்தில் உண்டு. ஒரு இன்க்ரிமெண்ட் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் வீடோ இடமோ இந்த மாதிரி நாம் பேங்க்கில் லோன் போட்டோ அல்லது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொண்டு அந்த இடம் வாங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு சீக்கிர முடியும். அதையும் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கவில்லை ரிஷபராசிக்காரா, திருமண தடைகளிலே இருந்தால் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் அதெல்லாம் கைகூடுகின்ற காலமாக இருக்கிறது. அதையும் கவனத்தில் எடுத்துக்குங்க. ரிஷபராசிக்காரா எப்போவுமே
பேச்சில் நம்ம பேசும்போது கவனமாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இவன் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான செயலை ராகு பகவான் உங்களுக்கு தருவதற்கு உண்டான காரணம் தெரிகிறது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்து அப்போது பேசும்போது கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அரசு சார்ந்த வேலைகள் நீண்ட நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், அதற்கு நான் எபோர்ட் போட்டு அந்த எக்ஸாம் எல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற வாழ்க்கை இந்த நேரத்தில் முழுமையாக முயற்சி எடுங்க. நிச்சயமாக அரசு சார்ந்த வேலை கிடைக்கும். ஏன்னா ரிஷபம் என்றாலே சுக்கிரம் சுபபோகம் இல்லையா, அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி, அந்த பணம் பல மடங்காக பெறுகின்ற வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. அதுபோக பயணங்கள் செய்யணும். இப்போ வண்டி 2 வீலரில் போகிறது, தனிப்பட்ட முறையில் வாகனத்தை இயக்கி பயணம் செல்வது, இதில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கவனம், பயணம் செல்லும்போது கவனம், 2 வீலரில் செல்லும்போது கவனம், பேச்சுவார்த்தை செய்யும்போது கவனம், சிறு குழந்தைகளாக இருந்தால் உடல் நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அதே போல் உயர்கல்வி படித்த மாணவ மாணவிகளுக்கு நினைத்து ஒரு விஷயம் நினச்சிக்குவாங்க. இங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போது அதில் படிக்கும்போதே சில நிறுவனங்கள் செலக்ட் பண்ணும். அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு இந்த மாதிரியான துறை கிடைச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு. அந்த நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நேரத்திலே ராகுவும் கேதுவும் இணைந்து தருகிறார்கள் ரிஷபராசிக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் கேது அது மாதிரியான ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இந்த காலமும் நேரமும் ரிஷபராசிக்கு பொன்னாகத்தான் இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக பழமையான பொருள், அதாவது ஒரு பழைய வீடு, பழைய வாகனம், இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் மாற்றி அமைக்கும்போது அது பொன்பொருளாக மாறும், ஒரு பணவரவை தருகின்ற இடத்துல வரும், மனதிலே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் காலி இடம், வீடு, இதெல்லாம் நீண்ட நாளாக நான் நினைச்சிட்டு இருக்கேன், வாங்க முடியல, இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் அதெல்லாம் கிடைக்கும். இப்போது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மனசு அப்படியே செதறிக்கிட்டே இருக்கும். நீ இதை பண்ணலாமா, இல்லை அதை படிக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களும் மாணவ மாணவிகளுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் நீங்கள் இந்த நேரத்தில் கவனம் எடுத்துக்கிடணும். சாதாரண வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு சிற்றால் வேலைக்கு யாராக இருந்தாலும் இவர்களுக்கு பணவரவு சீராக இருக்கும், அதில் கவலையே வேண்டாம். ஏன்னா முன்பதிவில் கூட சொல்லியிருப்பார் ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ காலமும் நேரமும் நமக்கு எப்படி இருக்கு, நன்மை செய்தா அல்லது தீமையா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு சீரான பணவரவு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதே போல் ரிஷபராசி ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயது 30 வயதை கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் வீட்டிலே தனியாக இருக்கும்போது எண்ணங்கள் பலவிதமான மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கால நேரத்தில் நமக்கு எது போல தூண்டுதல் இருக்கும் அப்படின்னா எண்ண சிதறல்களும் அதே போல் பலவிதமான யோசனைகளும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கால நேரத்திலே உங்களுக்கு தோன்றும். அதையும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளியூர் போகலாம், வெளியூர் பிரயாணங்கள் தொழில் நிமித்தமாக போகலாம், இன்ப சுற்றுலா போகலாம். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு நிறைய நபர்களோடு சேர்ந்து போகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்திலே உங்களுக்கு காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 30 வயது 40 வயதை கடந்த நபர்கள் அல்லது கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் கண்களை கவனமாக பார்த்துக்கிறாங்க. அப்போது ஒரு நன்மை நடக்குது என்றால் தீமை எதில் இருக்கிறது, அப்போ கண்ணு ரொம்ப கவனமாக பார்க்கணும். கண்ணு, அதே போல் நெஞ்சு,
நுரையீரல் வகுறுன்னு சொல்லலாம், அல்லது வகுற்றுக்கு மேல் பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான இடங்களில் உணவு பழக்க வழக்க முறைகளை நீங்கள், அதே மாதிரி தகாத பழக்கங்கள், அந்த போதைக்கு அடிமையாகிறது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து அடம் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியான முடிவுகளும் இந்த நேரத்தில் எண்ணெய் சிதறல்களில் வந்து மாட்டிக்கும். அதையும் நீங்கள் கவனம். அப்போ தவறான பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். இது நீங்கள் மனதில் எப்போவுமே நிறுத்திக்கிடணும். பேச்சில் ரொம்ப நிதானமும் பொறுமையும் வேணும். அப்படின்னா இந்த கால நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாக மாறும். பேச்சில் கவனம் செலுத்தலை அப்படின்னா சரியான சிக்கலான நேரமாக கூட மாறி போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த பதிவு வாயிலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கால நேரம் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து தருவதற்கு காத்திருக்கிறது. அதை கவனமாக செலுத்தணும். அப்போது எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் உறவுகள், அக்கம் பக்கம், தண்ணீர் விஷயங்கள், ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி நபர்கள் கவனமாக இருக்கணும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் செழிப்பான ஒரு முன்னேற்றம் இருக்க போகிறது, கவலைப்பட வேண்டாம். அதே போல் நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கண்ணை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், பேச்சை நிதானமாக வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த கால நேரம் உங்களுக்கு 180% நன்மை தருகின்ற இடத்துல இருக்கிறது. சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் நன்மை நடக்கப் போகிறது. மனதில் நிறுத்திக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை வச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி. இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.